கல்வின்றது அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் இருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே தொடக்க நிலையில் இருந்து உச்சம் வரைக்கும், அதாவது ஃப்ரம் எல்கேஜி ப்ரீகேஜியில் இருந்து பிஹெச்டி வரைக்குமே அவங்களுடைய தாய்மொழியில் தான் கற்றுக்குறாங்க. ஆல் சிவிலைஸ்டு கல்ச்சர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம அன்சிவிலைஸ்டுன்னு நான் சொல்ல வரல. நம்முடைய சிவிலைசேஷன் வந்து ரொம்ப பழமையானது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் தாய்மொழியில் கற்றுக்கிறது தான் சரியானது, உளவியல் ரீதியாகவும் ரொம்ப உன்னதமானது, குழந்தைகளுடைய ஆளுமை வளர்ச்சிக்குமே அதுவாக ஏதுவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அறிவியல் பூர்வமாகவே கண்டு உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு மொழி கொள்கை தான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நம்ம பொறுத்த மட்டும் இல்லை சரியானதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது அந்த ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்காக நீங்கள் வேறு இடங்களுக்கு போகிறீங்க, பல்வேறு இடங்களுக்கு நம்ம போகலாம், வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, அப்படி போனவங்களெல்லாம் பாருங்கள், எங்கே போகிறாங்களோ அந்த நாட்டினுடைய மொழியை அவ்வளவு விரைவா ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ், அப்படி பல பேர்கள் இருக்கு. அந்த பேர்களில் கோர்ஸை கற்றுக்கிட்டு அந்த நாட்டில் போயிட்டு அங்கே வேலையை செய்கிறாங்க. மேற்படிப்புக்கு போகிறவங்க அங்கே போய் படிக்கிறாங்க. அதனால இந்த மொழியை கற்றுக்கிறதுன்றது கற்றுக்க வேண்டிய தேவை இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இல்லை, இன்றைக்கு வரைக்குமே இல்லை. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை விட்டு வடநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா எந்த மாநிலத்துக்கு போறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழியை நீங்க கத்துக்க போறீங்க. வேலை நிமித்தமா கத்துக்கிறாங்க.